வாழ்க்கையில் நீங்களும் இந்த சமுதாயத்தில் சமநிலையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம், உறவுகள்லாம் அப்புறம். உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா உன் சுற்று வட்டாரம் அனைத்தும் உனக்கு சொந்த பந்தமே. பணம் இல்லைன்னா உன் உடலில் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் சொல்லும் உன்னை மறைத்திருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி. பணம் உங்களிடம் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க பூனை, நாய், நரி, எதிர்த்த வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், உடன் பிறந்தவன், பிறக்காதவன், பக்கத்து வீட்டுக்காரன் அனைவரும் உனக்கு சொந்தக்காரன். நண்பர்களே வணக்கம். கருங்கல் 368 வியூ சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி. என்னோடு இணைந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும். மேலும் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்காக இன்னும் பயனுள்ள காணொலிகள்லாம் நிறையா கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நம்பி இருங்க. நான் பண தேவைக்காக ஒரு சில இடங்களுக்கு ஒரு சில வேலையாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். அதனால் சரியான நேரத்தில் சரியான காணொலிகள் எடுத்து சொன்ன மாதிரி உங்களுக்கு பதிவேற்றம் செய்ய முடியல. அதுக்கு நான் வருந்துறேன். இந்த பிரபஞ்சம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகுதோ அதன் வழியில் நம்ம போனோம்னா தான் சிறப்பாகவும் இருக்கும். அதன் வழி தான் நம்ம நடந்தாகணும். நாம் என்ன நினைக்கிறோமோ அத்துணையும் சாத்தியப்படுமான்னு கேட்டால் அத்துணையும் சத்தியமாக உண்மையாக சாத்தியப்படும். ஆனால் அது சாத்தியப்படுகிற வரை நாம் அந்த இடத்துல இருந்து அதற்காக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோமா? போராட்டம்னா கொடி ஏந்தி போராடுறதில்ல. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்கள்லையும் ஏற்படக்கூடிய போராட்டங்களை கைவிடாமல் முயற்சி எடுத்து அந்த முயற்சி நிறைவேறும் வரை, நாம் நினைத்தது நடக்கும் வரை நம்ம போராடிக்கிட்டு இருக்கோமா? அப்படி போராடுனா நிச்சயம் இந்த பிரபஞ்சம் நம்ம காலடியில் கொண்டாந்து சமர்ப்பிக்கும். அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட வேலை. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏனோ தானு முயற்சி எடுத்துட்டு அந்த முயற்சியை இடையிலே கைவிட்டுருவாங்க. அதனால தான் அது நடக்காமல் இருக்கும். அதனால் இந்த பிரபஞ்சம் என்னை சரியான பாதையில் கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு நான் சிறு வயது முதலே நம்புகிறேன். அதனால் நான் சொன்னபடி சரியான நேரத்தில் காணொளி பதிவேற்றம் செய்ய முடியாமல் போகிறதுக்கு நான் மனம் வருந்துறேன். கால நேரம் வரும் பொழுது இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை, இந்த மண், இந்த கடவுள் எனக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் நிச்சயம் சரியான காணொலியை பதிவேற்ற செய்கிறேன். அதனால் நண்பர்களை என்னோடு இணைந்திருங்கள். கருங்கல் 368 சேனல் தொடர்ந்து நல்ல பயனுள்ள காணொலிகளை பார்க்கலாம். இன்னைக்கு பணம் நமக்கு முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா, உறவுகள் முக்கியமா? பணம் முக்கியமே இல்லை, எனக்கு உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன நண்பர்களே? அப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் கருத்துக்களை காணொலிக்கு கீழே உங்கள் கருத்தை பதிவிடுங்க. நண்பர்களே, காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலி பிடிச்சிருந்ததுன்னா பிறருக்கு பகிருங்க. அப்படியே பெல் பட்டனை தொட்டு விடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் நான் செய்யும் பொழுது உங்களுக்கு வந்தடையும். பணம் முக்கியமா, உறவுகள் முக்கியமா, சொந்த பந்தம் முக்கியமா அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. பணம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடத்திலிருந்து தான் பணம் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாருக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த வாழ்க்கையின் அனுபவம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது. குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, பணம் என்னப்பா பணம் கிடைக்குது, உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு உறவை தான் வலுப்படுத்த நினைப்பாங்க. அது எதன் அடிப்படையில் வலுப்படுத்தினாங்க? அதை கருத்தாக தனித்தனியாக பிரித்து வைக்கணும். ஒரு 20 வருடத்துக்கு முன்பு எல்லாம் ஒரு கிராமத்தில் இருந்து ஒருத்தர் 2 பேர் தான் நகரத்துக்கு போவான். ஒரு 30 வருடத்துக்கு முன்பெல்லாம் ஒரு கிராமத்துக்கு ஒருத்தன் தான் நகரத்துக்கு போவான். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஏதாவது வருஷத்துக்கு 2 முறை தான் பேருந்து பயணமே மேற்கொள்ளக்கூடியவங்களாம் இருப்பாங்க. இல்லைன்னா கால்நடைகளாக நடந்து தான் போவாங்க. அப்படி இருந்த காலகட்டங்களில் பணம் முக்கியமா, உறவுகள் முக்கியமான்னு கேட்டால் அன்னைக்கு பணம் முக்கியமே இல்லை, உறவுகள் தான் முக்கியம் அப்படின்னு எல்லாரும் கருத்துக்களை முன் வைப்பாங்க. அது ஏன் அப்படி வச்சாங்க தெரியுமா? உறவுகளை நம்ம வலுப்படுத்தணும்னா எங்கெல்லாம் நமக்கு பணங்கள் தேவைப்படுகிறதோ அந்த நேரத்திலலாம் இந்த உறவுகள் உடனின்று நாம் விழும்பொழுதெல்லாம் முதுவை தேங்கி பிடிச்சி நம்ம தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய உறவுகளாக அன்னைக்கெல்லாம் இருந்தாங்க. அதனால் இன்றைக்கும் இந்த வயது முதிர்ந்தவங்களை கேட்டிங்கன்னா, மூத்த மக்களை கேட்டிங்கன்னா, பணம் தேவையில்லப்பா, உறவுகள் தான்ப்பா முக்கியம்பாங்க. ஆனால் அதே மாதிரி மனநிலை கொண்ட மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அப்படி ஒற்றுமையாக இருந்த மக்களை பிளவுபடுத்துறதுக்கு, பிரித்து வைப்பதற்கு, ஒற்றுமையை பிரித்து வைப்பதற்காக தான் நிறைய நாடுகளில் சதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிய அடுத்த காணொலியில் பார்ப்போம்.
அதனால் இந்த மூத்தவங்களை நீங்கள் கேட்டிங்கனாக்க பணங்கள் தேவையில்லை, உறவுகள் தான் முக்கியமாங்க. பொதுவாக பாருங்களேன், ஒரு கிராமத்துலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் நடந்து பயணிப்பாங்க. ஆங்காங்கே ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க இருப்பாங்க. பார்த்தோன்னே வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா அப்படிம்பாங்க. வாங்க தண்ணி சாப்பிடுங்க. ஏன் வெயிலில் இவ்வளோ தூரம் கால்நடையாக நடந்து வரீங்க, உட்காருங்க கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு போங்க, திண்ணையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நீர் ஆகாரம் கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் கொடுப்பாங்க. அப்படி ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் இடையில ரொம்ப 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நம்ம பயணிக்க நேர்ந்தால் ஆங்காங்கே இடையில தண்ணீர் பந்தல்ங்கிற பேரில் ஒரு கொட்டாகையை அமைச்சு அது உள்ள தண்ணீர் எப்பொழுதும் குறையாமல் ஊற்றி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கால்நடையாக போகிறவங்க அந்த தண்ணியை மொண்டு குடிச்சுக்கணுங்கிறதுக்காக. இன்றைக்கி நிறைய பேர் தண்ணி வசதி வந்துருச்சு, பையில் ஒரு வாட்ரு டப்பா கூட தண்ணி குடுவை கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு இவன் கால்நடையாக போகும் பொழுது நிறைய பொருட்களை உறவுகளை பார்க்க போகிறான் இல்லையா, அதனால் அவங்களுக்கு தேவையான உறவுகள் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை, விளைந்த பொருட்களை, காய்கறிகளை, கோழி, முட்டை இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டு போவான் இல்லையா. அப்போ இந்த தண்ணியவும் சேர்த்து தூக்குனா அவனுக்கு சுமை கூடுதலாக ஆயிருமே அப்படிங்கிறதுனால தான் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைச்சு வச்சாங்க. ஆங்காங்கே கிராமங்களில் போகும் பொழுது நமையூர்காரங்க வராங்க. இப்போ நான் நமையூருங்கிறதுனால என் ஊரு பேர் டக்குன்னு வந்துருச்சு. இப்போ அந்த ஊருக்காரங்க வராங்க, 20 கிலோமீட்டருக்கு தூரம் நடந்து போனால் கூட இடையில இருக்க கிராமத்துக்காரங்க வாங்க நல்லா இருக்கீங்களா, என்ன மக வீட்டுக்கு போகிறீங்களா, என்ன சித்தப்பா வீட்டுக்கு போகிறீங்களா, பெரியப்பா வீட்டுக்கு போகிறீங்களா, அக்கா வீட்டுக்கு போகிறீங்களா, இப்படிலாம் விசாரித்து தண்ணி கொடுப்பாங்க, நீராகாரம் கொடுப்பாங்க, சோத்து தண்ணியை கொடுப்பாங்க, குடிச்சிட்டு போயிட்டு இருப்போம். உறவுகள் அங்கங்கே உறவுகள்லாம் நம்ம உடன்பிறப்புகள், நம்ம நெருங்கிய உறவுகள் மட்டும்தான் உறவு இல்லை. ஒவ்வொரு கிராமத்துலேயும் உறவுகள் இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, போகிற வழியில் நமக்கு என்ன தேவையோ, திடீர்னு போகிறோம் கால்நடையாக போயிட்டு இருக்கும்போது கூட வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க, வாங்க என்ன ரொம்ப தூரம் நடந்து போகிறீங்க ஊருக்கா, வாங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க இலைப்பாருங்கன்னு காட்டில் இருக்கிறவங்க கூட கூப்பிட்டு தண்ணி கொடுத்து நலம் விசாரித்து அனுப்பி வைப்பாங்க. அப்போ இடையில நமக்கு என்ன தேவைகள் இருந்துச்சோ அதை பூர்த்தி செய்வாங்க. இந்த கால்நடையாக கூப்பிட்டு போகும்போது அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போவாங்க பெற்றோர்கள். அப்போ அந்த குழந்தைங்க பசியாக இருப்பாங்க இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, வயலில் இருக்கிறவங்க கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட அனுப்பி வைப்பாங்க. அப்போ உறவுகள் ஒளிவு மறைவின்றி உண்மையாக இருந்தது, தன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சுற்றுச்சூழல் இருந்தது. அதனால் அன்றைக்கு பணம் தேவையில்லை, உறவுகள் தான் முக்கியமாக இருந்துச்சு. அது இப்படியே இன்னைக்கும் தொடருமான்னு கேட்டால் அது சாத்தியம் மிக மிக குறைவு. ஏன்னா மக்கள்கிட்ட அறம் கிடையாது, உண்மை கிடையாது, நேர்மை கிடையாது. ஆமாம், இந்த அறம், உண்மை, நேர்மை இதெல்லாம் இல்லாதவன்லாம் அவன் வாழ்க்கையில் சம்பாரித்து கோடி கோடியாக சம்பாரித்து பெரிய பெரிய அடுக்கு மாளிகையெல்லாம் கட்டி என்ன செய்ய போகிறான்? யார் அந்த அறமற்றவர்கள்? தான் சொன்ன சொல்லில் பிழை இருப்பினும் அதை மாற்றி 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 பேசுவது அறமற்ற வாழ்க்கை, உண்மையற்ற வாழ்க்கை. இவனா சம்பாரிச்சு என்ன பண்ண போறான்? அப்ப மனிதனுக்கு மிக மிக அறம் முக்கியம். இந்த கருத்து எதுக்கு பதிவு பண்றேன்னு கேட்டீங்களா, வழிநடையா இன்னைக்கு நடந்து போறவன் அம்மா இந்த ஊருக்கு எப்படி போறதுன்னு விலாசம் கேட்கறான். விலாசத்தை அந்த பெரியவங்க மூத்தவங்க பாசத்தின் அடிப்படையில் அவங்க பழகிய வாழ்க்கை முறையில் பாசமாக கிட்ட வந்து தம்பி இப்படியே போங்க தம்பி, இப்படியே போங்க தம்பின்னு வழி காட்டிட்டு இருக்குது. கழுத்தில் இருக்கிறத பறிச்சுட்டு ஓடி போகிறான். ஏதாவது நகை நட்டு போட்டுருந்தா பிச்சுட்டு ஓடி போகிறான். வீடுகளில் வந்து வழிநடையாக போகிற மாதிரி வந்துட்டு அம்மா குடிக்க கொண்டு தண்ணி கொடுங்கங்கிறான். அவங்க வீட்டுக்கு தண்ணி மொண்டு போகிறதுக்குள்ளே வீட்டுள்ள புகுந்து திருடிட்டு போயிடுறான். அப்போ உண்மை நேர்மை கிடையாது. மக்கள் கடவுளுக்கு பயந்தான். கடவுள்னா யாரு? கடவுள்ன்றதா நம்ம ஒரு உருவ சிலைகளை வைத்து கும்பிடுவது மட்டும் கடவுள் இல்லை. கடவுள் என்ன? நாம் நினைக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் படரும். அப்படியே கடவுள், இந்த பிரபஞ்சம்தான் கடவுள், இந்த பிரபஞ்சத்துக்கு அப்புறம் தான் கடவுள். அந்த மாதிரி வாழ்ந்தவனை கடவுளாக நம்ம வழிபடுறோம். நம்ம முன்னோர்கள் அப்படி வாழ்ந்திருப்பாங்க, ஊருக்கு ஒருத்தர் வாழ்ந்திருப்பாங்க, அவங்கள கடவுளாக வழிபடுறோம். இவங்க கடவுளாக வழிபடுறதுக்கு முன்னாடி உண்மை என்னன்னா, நாம் நினைப்பது என்ன அலைகள் இந்த காற்றில் அப்படியே படரும், இந்த காற்றில் அப்படியே படர்ந்துக்கிட்டு இருக்கும். இது இந்த பிரபஞ்சத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். நாம் என்ன நினைக்கிறோமோ அதுக்குண்டான வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லது நினச்சிங்கன்னா நல்லது நடக்கும், தீமை நினச்சிங்கன்னா தீமை நடக்கும். இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை திரும்ப உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதனால் மக்கள்கிட்ட அறம், உண்மை, நேர்மை கிடையாதுங்கிறதுனால
ஒரு வீட்டில் போய் தண்ணீர் கேட்டால் கூட பயப்படுறாங்க, கதவை மூடி வச்சுக்கிறாங்க. ஏன்? மக்கள்கிட்ட நேர்மையும் உண்மையும் கிடையாது. புரியுது? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ உறவுகள் ஆங்காங்க என்ன பண்ணுது, இவனெல்லாம் பழவி என்ன பண்ண போகிறோம், யாருன்னு ஒரு வழி நெடுக்க போகிறோம், ஒரு வீட்டில் போய் தண்ணி கேட்டால் கூட அம்மா இங்கே வாங்க, எதுக்கு போய் கதவை திறக்கிறீங்கன்னு வீட்டில் இருக்கிறவங்க திட்டுறாங்க. இல்லைப்பா, அந்த பிள்ளைங்க நடந்து போகுதுப்பா, தண்ணி கேட்டுது, தண்ணி கேட்டால் எங்களை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்களே திட்டுறாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க திட்டுறாங்க. ஏன்? தண்ணீர் தாகத்துக்காக தண்ணி கேட்குற மாதிரி கேட்டு கழுத்தில் இருக்கிறதையோ காதில் இருக்கிறதையோ பிடுங்கிட்டு ஓடிப்போம். அப்போ மக்கள்கிட்ட அறம் கிடையாது. அப்போ உறவுகள் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அப்போ தான் அந்த உறவுகள் நீடிக்கும். அப்போ அந்த வழி நெடுக போகிற வழியிலெல்லாம் உறவுகள் வலுவாக இருந்துச்சு. அப்போ இவனுக்கு தேவைகள் எல்லாம் இந்த உறவுகள் பூர்த்தி செய்யுது. அப்போ இன்னைக்கு அப்படி இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. எப்படா இவனை மிந்திட்டு போகிறது? இப்போ அண்ணன் தம்பி வீட்டில் அண்ணன் தம்பி உறவுகள் பங்காளிகள்லாம் இருந்தால் ஒன்றா இருப்பாங்க, இருக்கிறத எல்லாரும் பகிர்ந்துக்குவாங்க. வயலில் விளையிறது, விவசாயம் செய்கிறது, அந்த விவசாய நிலத்தில் நம்ம குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் நமக்கு கிடைச்சிடும். ஒரு விவசாய நிலங்கள் இருந்ததுன்னா அந்த விவசாய நிலத்தில் ஆடு மாடு வச்சுருப்பாங்க. இந்த ஆடு மாடுகளுக்கு தேவையான தீனிகள் இருக்கும். நமக்கு தேவையான ஒரு 5 ஏக்கர் இருக்குன்னா 2 ஏக்கர் 3 ஏக்கர் தான் பயிர் செய்வாங்க. அதில் வீட்டுக்கு எண்ணெய்க்கு தேவைக்கு கடலை, உணவு தேவைக்கு நெல், வேறு இதர தேவை காய்கறிக்கு தேவை காய்கறி, மாடுகள் மேயறதுக்கு ஆடு மாடு மேயறதுக்கு உண்டான இடங்கள் அத்தனையும் அந்த 5 ஏக்கருக்குள்ளே இருக்கும். ஆடு மாடு மேயறதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருவாங்க, அதை தொடவே மாட்டாங்க. 1-2 தாங்கிட்ட இல்லைனாலும் அண்டை வீட்டார்கிட்ட தாங்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை அண்டை வீட்டாருக்கு, அண்டை நிலத்தாருக்கு, உறவுகளுக்கு கொடுத்தான். தன்னிடம் என்ன இல்லையோ அதை அண்டை வீட்டார்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறான், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பொருள் மாற்றும் பண்ட மாற்று முறைகள் தான் இருந்துச்சு. அதனால் அன்னைக்கு பணம் தேவை அவசியம் இல்லாத ஒன்றாக இருந்துச்சு. தாங்கிட்ட தேவையை தனக்கு தானே பூர்த்தி செஞ்சுக்கிட்டான். தன்னிடம் இல்லாததை அண்டை வீட்டார்ட்ட, அண்டை நிலத்தார்ட்ட, தன்னிடம் இருப்பதை பிறருக்கு கொடுத்து, பிறரிடம் இருப்பதை தனக்கு வாங்கி ஒருவருக்கொருவர் பகிர்ந்துக்கிட்டனர். இன்றைக்கு அப்படி இருக்கா? எல்லாத்தையும் உழுதுறான். உழுதுட்டு இவன் மட்டும்தான் பயிர் வச்சு இவன் தான் சாப்பிட்னு நினைக்கிறான், ஆடு மாடு வளர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். அதெல்லாம் அடுத்த டாபிக் நிறைய இருக்குது, பேசலாம். அப்போ தன் உணவு தேவையை தனக்குள்ளேயே பூர்த்தி செஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த குடும்பத்துக்கு தேவையான அனைத்தும் இந்த நிலங்கள் கொடுத்தது. குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்தாங்க. இன்னைக்கு அப்படியா? இல்லை. பணம் எதை வாங்கினாலும் பணம் இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்கு வந்துட்டான். எல்லாரும் அப்படி தள்ளப்பட்டுட்டோம். பணம் இருந்தால் என்ன, அரிசி வேணுமா பருப்பு வேணும் எல்லாம் வாங்கிக்கிறான். பணம் இருந்தால் அனைத்தும் சாதிச்சிடலாம் நினச்சிக்கிறாங்க. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம், நான் உள்பட. அப்போ இந்த பணம் இருந்தால் தான் உறவுகள் மதிக்குது. எப்படிப்பட்ட உறவுகள்? எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி. ஆதி காலத்தில் உறவுகள் எப்படி இருந்தது? என்கிட்ட 10 ரூபா இருந்தால் அண்ணனுக்கு 10 ரூபா, தம்பிக்கு 10 ரூபா, 5 ரூபா பிரித்து கொடுத்து அனைவரும் சந்தோஷமாக இருந்தாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் சம்பாரித்து கொண்டு வந்து வீட்டில் ஒருத்தர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த வீட்டில் ஒருத்தர் பொறுப்பாக குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டவரும் ஒளிவு மறைவில்லாமல் அந்த பணத்தை சமநிலையாக பறித்து அனைவருக்கும் சேமிப்புங்கிறதையும் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்போ? பழைய உறவு முறைகளில் அன்னைக்கு உறவுகள் முக்கியம். இன்னைக்கு அப்படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, சம்பாரித்து கொடுத்தோம்னா இந்த சுற்றுச்சூழல் என்ன பண்ணிடுது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வளர்றதை பார்த்து நம்ம சம்பாரித்து குடும்பத்தில் கொடுத்தோம், இந்த குடும்பம் என்ன பண்ணுதுன்னு தெரியல காசுன்னு அந்த பொறுப்பாளர்கிட்ட சண்டையிட ஆரம்பிச்சிடறோம். சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, அவனை விட நான் பெரிய ஆள் ஆகணும், என்னை விட நீ பெரிய ஆள் ஆகணும், இப்படின்னு ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் மக்கள்கிட்ட பிறந்தவங்கள்ட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னை தாண்டி நான் முன்னுக்கு வந்துடணும் அப்போ அப்படின்னு இளமையிலே பங்கு பிரித்து வெளியாயிடுறாங்க. குடும்பத்திலேருந்து தனித்தனியாக பங்கு பிரிச்சுக்கிறாங்க. பங்கு பிரிச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் காம்பினேஷன் போட்டி போட்டு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. போட்டி போடுவது தப்பு இல்லை, உடன் பொறுப்புகளையே ஏமாற்றவும் நினச்சிடுறாங்க. அது எல்லாரும் வீட்லேயும் நடக்குது. இது உனக்கு நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, நடக்கலையாங்கிறது அது கேள்வி இல்லை. நிறையா வீடுகளில் நடக்குது. எனக்கும் நடந்திருக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தரில் போட்டி போட்டு இந்த பணத்தை எப்படியே சம்பாரித்து அவனுக்கு முன்னாடி நான் வந்துடணும், அவனுக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் ஆயிடணும், இப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாமைகள் உருவாயிருது. ஒரு குடும்பத்தில் மட்டும் இல்லை, ஊரெங்கும் அது மாதிரி ஆயிடுது. அதனால் அப்போ ஒரு மனிதனை இந்த உலகுக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்துவது பணத்தால் மட்டும்தான்.
நீங்கள் பணம் இல்லைன்னா உங்களை யாருன்னு என்னன்னே தெரியாது. பணம் இல்லைன்னா யாருன்னு ஒன்று பிச்சைக்காரனா தெருவில் சுற்றிட்டு இருந்தோம்னா அந்த நகரத்தில் தினந்தோறும் ஒவ்வொரு கடையாக பிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போது அந்த தெரியும் இந்த பிச்சைக்காரன் தொடர்ச்சியாக வருவான்டா அப்படின்னு. பிச்சைக்காரனாக இருந்தால் ஊர் புறம் தெரியும், அந்த நகரம் புறம் தெரியும். அடுத்து எந்த பிச்சை எடுக்கிறோமோ நகரம் இருக்குன்னா ஒரு நகராட்சி இருக்குன்னா அந்த டவுனில் மட்டும் அந்த நகர்ப்புறங்களில் மட்டும் எந்த தெருவில் பிச்சை எடுக்கிறோமோ அந்த தெருவில் மட்டும் தெரியும். அல்லது ஒரு கிராமத்தில் ஒரு 10 கிராமத்தில் தொடர்ச்சியாக பிச்சை எடுக்கணும்னா அந்த 10 கிராமத்துக்கு மட்டும் தெரியும். இந்த உலகுக்கு நீங்கள் தெரியணும்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கணும். பணம் இருந்தால் தான் நிம்மதியே வரும். இல்லை எனக்கு பணம் தேவையில்ல, எனக்கு உறவுகள் இருந்தால் நிம்மதி கிடைச்சிடும்னா எப்படி கிடைக்கும்? ஆதி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். எப்படி கிடைச்சிது? தன் தேவையை அனைத்தும் இந்த குடும்பத்தில் என்னென்ன உணவு தேவை இருக்கோ அனைத்தும் அவங்க நிலங்கள் பூர்த்தி செஞ்சுது. படிப்புக்குன்னு பணம் எதுவும் கட்டலை, இலவசமாக பள்ளியில் படித்தோம். தரமான இருந்துச்சோ தரம் இல்லையோ அன்னைக்கு அந்த பள்ளியை நம்பி தான் எல்லா பெற்றோர்களும் பிள்ளைய வளர்த்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. தான் வீட்டுக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கும், தரமற்ற பள்ளிக்கூடமாக இருக்கும், நாகரிகமற்ற பிள்ளைங்களாக இருக்கும். பெற்றவங்க பிள்ளைய நாகரிகமாக வளர்க்குறதுக்கு பயப்படுறாங்க, செல்வாக்காக விட்டுடுறாங்க, நான் உள்பட. அப்போ அந்த நாகரிகங்கள் குறையப்படுது. அப்போ ஒவ்வொருத்தனும் பயப்படுறான். பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும்னாலே நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் போல இருக்குது. படிக்கணுங்கிறதுக்காக நிறையா பெற்றோர்கள் இப்போ படிப்புக்காக போய் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. நம் குழந்தை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றாலே ஒரு தரமான தனியார் பள்ளி கல்லூரிகள் தனியார் பள்ளி கூடங்கள் இருக்கணும்னு விருப்பப்படுறான். அதில் நானும் ஒருத்தன். ஏன்னா அரசு பள்ளிக்கூடங்களில் நீ போய் பார்த்தீங்கன்னா அவன் அங்கங்கே பெரிய ஸ்டைல் பண்ணிவிட்டு அவன் பேசுகிற பேச்சு பயமாக இருக்குது. கொலையை பண்ணிவிடுவானுலாட்டுக்கு அவ்வளோ நாகரிகம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஏன்? ஆசிரியர்கள்ட்ட இருக்கிற அந்த பவரை குறைச்சிடுறாங்க அரசாங்கம். அப்போ குழந்தை பாதுகாப்புக்காகவே வேண்டி தனியார் பள்ளிக்கூடத்தை நோக்கி ஓடுறோம். அப்போ அங்கே பணம் தேவைப்படுது. விவசாயம் செய்யறதுக்கு விருப்பப்படுறதில்ல, உணவுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு உறவுக்கு பணம் எதுவும் பொருள் வாங்கி கொடுக்கணும்னா பணங்கள் தேவைப்படுது. இந்த பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லைன்னு இந்த உலகம் நமக்கு அவ்வப்போது உணர்த்திக்கிட்டே இருக்குது. ஒரு சிலர் சொல்லலாம் பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை, ஈஸியாக இருக்கலான்னு. அது ஒரு காலகட்டம் வரையும் தான். இந்த பணம் ஒரு அளவு வரை சம்பாதிக்கிற வரை நீங்கள் போராடணும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் சம்பாரித்து வச்சிட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு தானாகவே வந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதை பாதுகாக்க நீங்கள் போராடணும். விளங்குதா உங்களுக்கு? ஒரு குறிப்பிட்ட அளவு பணக்காரனை ஆகிற வரை நீங்கள் பணத்துக்கு இரவு பகலாக போராடி அந்த இடத்த நீங்கள் அடையணும். அந்த இடம் கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு அந்த பணம் உங்களுக்கு வேலை செய்யும். அதன் பிறகு மீண்டும் மீண்டும் கவனமாக அந்த பணத்தை பாதுகாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பணம் உங்களை பெரிய அளவுக்கு கொண்டு போயிடும். உறவுகள் முக்கியமானு கேட்டால் இன்னைக்கு யார் மனசுலையும் உறவுகள் முக்கியங்கிற எண்ணமே யாருக்கும் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு கேட்டிங்கன்னா தன் சொந்த பந்தங்கள்லாம் வரணும், இவங்கெல்லாம் வரலன்னா நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி நல்லா இருக்காதே அப்படின்னு மனசில் சஞ்சலப்பட்டாங்க எல்லாருமே. இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை. நீ வந்தா வராட்டி போ, நீ வரலன்னா யாரை வச்சு இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கணும், இந்த விசேஷத்தை செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறனோ இன்னொருத்தரை வச்சு செஞ்சுக்கிட்டு போகிறேன் அப்படின்னு எல்லாரும் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. முன்னாடிலாம் ஒரு வீட்டில் ஒரு நல்லது நடக்குதுன்னா ஒரு சொந்தக்காரங்க யாராவது வரலன்னா அந்த காரியத்தை நிப்பாட்டி வச்சுருவாங்க. போய் அவங்கள கூட்டிகிட்டு வான்னு எல்லா சொந்தக்காரங்களும் ஒன்று சேர்ந்து அவங்கள போய் கூட்டிகிட்டு வந்து அதன் பிறகு இந்த வேலையை நடக்கும். இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கா? பாரு, ஒன்றை நான் கூப்பிட்டேன், நீ வந்திருக்க, என்னை மதித்து நீ வந்திருக்க, விருப்பம்னா நீ இரு, இல்லைன்னா நீ போ, நான் தனியாக அளவு நின்று என் வேலையை நான் முடிச்சுக்கிறேங்கிற மனநிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அப்போ பணம் இருந்தால் தான் இந்த உலகத்துக்கே நீங்கள் அறிமுகமாகறீங்க. பணம் இல்லைன்னா உறவுகளே இன்னைக்கு நிலைக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுக்குங்க, வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் குறி அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கணும். ஆனால் அறம், உண்மை, நேர்மையின் வழியில் சம்பாதிக்கணும். யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது, பொய் சொல்லி சம்பாதிக்கக்கூடாது, நம்மளால் பிறர் பாதிப்படையக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பணம் சம்பாரிச்சுக்கணும். அப்படி நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா தான் இந்த பணத்தை எதிர்காலத்தில் உங்கள் சந்ததிகள் நல்ல நிலைமையில் வாழ முடியும். நீங்கள் சம்பாரித்து வச்சிருக்கக்கூடிய சொத்துகள், சுகங்கள், வீடு, பணம், சொத்து, சுகங்கள் அனைத்தும் உங்கள் வாரிசுகளுக்கு தான் சேரும். ஆனால் நீங்கள் பாவங்களை சேர்த்து வச்சுட்டா அது மட்டும் என்ன பக்கத்து வீட்டுக்காரனுக்கா சேரும்? அதுவும் உங்கள் சந்ததிகளுக்கு தான் சேரும் என்பதை கருத்தில் கொண்டு
உண்மையான வழியில, நேர்மையான வழியில சம்பாதிங்க. யாரையும் ஏமாற்றாதீங்க, பொய் சொல்லாதீங்க. என்னோட வாழ்க்கையில நடந்த அனுபவத்தின்படி நான் சொல்றேன். உங்களை நீங்க மனிதனாக இந்த உலகத்துக்கு காட்டணும்னா, உங்ககிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் உங்களை மதிக்கும். உலகனா யாரு? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை. நீ நல்லா சம்பாரிச்சினாதான் இந்த உலகத்துக்கு முன்னாடி 4 பேர் மத்தியில என் புள்ளன்னு இந்த நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தையார் சொல்லுவாங்க. ஆனா பெற்ற தாய் தன் புள்ள பிச்சைக்காரனா இருந்தாலும் தான் புள்ளன்னு உலகத்துக்கு சொல்லிட்டு இருப்பா. ஆனா உங்ககிட்ட பணம் இல்லைன்னா, இன்றைய காலகட்டம் 150 தாய் பணம் இல்லைன்னா அவன் என் மானத்தை வாங்குறாங்கிற அளவுக்கு வந்துருச்சு. முன்னாடி தான் புள்ள பிச்சைக்காரனா இருந்தாலும், நொண்டி கூன் குருடா இருந்தாலும், தான் புள்ளங்கிற பாச உணர்வு தாய்கிட்ட இருந்துச்சு. தான் புள்ள நொண்டியா இருந்து நடக்க முடியாம கிடந்தாலும் தன் உயிர் மூச்சு இருக்கிறவர் அந்த பிள்ளையை கவனித்து கொண்டாள் தாய். இதெல்லாம் பழைய உறவுல இருக்கக்கூடிய தாய். இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல பணம் சம்பாதிச்சால் மட்டும்தான் தகப்பன் பணம் சம்பாதிச்சாதான் என் புள்ளன்னு உலகத்துக்கு சொல்லுவார். ஆனால் பெற்றெடுத்த தாய் எந்த நிலையில் இருந்தாலும் என் புள்ளன்னு கூச்சம் இல்லாமல் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் உங்கள்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்து முன்னாடி 4 பேர் முன்னாடி இவன் என் புள்ளன்னு சொல்கிறதுக்கு நான் பெருமைப்படுகிறேன் என்ற நிலைமைக்கு சூழ்நிலைகளை அமைந்து விட்டது. புரியுதுங்களா? என் வாழ்வில் நடந்த நிறைய நிகழ்வுகளெல்லாம் அடுத்தடுத்த காணொலியில் நான் சொல்கிறேன். இதெல்லாம் சாதாரண ஒரு காணொலிகள் இல்லை, வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு காணொளி. அதனால் இந்த காணொலியை பார்த்துட்டு பிறருக்கு பகிருங்க. உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். உங்ககிட்ட பணம் இருந்தால் தான் இந்த உலகத்துக்கு நீங்கள் அறிமுகமாகிறீங்க. பணம் இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையே பயனற்றதாக ஆயிரும். அப்படி நீங்கள் பணம் இல்லாத வாழணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு 10 ஏக்கர் 20 ஏக்கர் இடங்கள் இருக்கணும், விவசாய நிலங்கள். உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பாட்டு விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு உள்ளுக்குள்ளேயே காட்டுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து மறைஞ்சிட வேண்டியதுதான். வாழ்க்கையில் நீங்களும் இந்த சமுதாயத்தில் சமநிலையில் இருக்குன்னு நினச்சிங்கன்னா, பணம் தான் வாழ்க்கையில் முக்கியம், உறவுகள்லாம் அப்புறம். உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா உன் சுற்று வட்டாரம் அனைத்தும் உனக்கு சொந்த பந்தமே. பணம் இல்லைன்னா உன் உடலில் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் சொல்லும், உன்னை மறைத்திருப்பதற்கு நான் வெட்கப்படுகிறேன் என்று சொல்லி. பணம் உங்களிடம் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்க பூனை, நாய், நரி, எதிர்த்த வீட்டுக்காரன், அண்டை வீட்டுக்காரன், உடன் பிறந்தவன், பிறக்காதவன், பக்கத்து ஊருக்காரன் அனைவரும் உனக்கு சொந்தக்காரன். உங்ககிட்ட பணம் இல்லைன்னா நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளும் உன்னை கேலி செய்யும். வாழ்க்கையில் பணம் என்பதுதான் முக்கியம். பணம் இருந்தால் உறவு உங்களை தேடி வரும் என்பதனை முடிவாக சொல்கிறேன். உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, வாழ்க்கையில் பணம் சம்பாதிப்பது மிக மிக முக்கியம், அறம் சார்ந்த வழியில். நண்பர்கள், இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா பிறருக்கு பகிருங்க. மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். வணக்கம்.